Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid wa ma arsalnaka illa rahmatan lil alamin. وقال النبي صلى الله عليه وسلم المسلم على المسلم حرام دمه وماله وعرضه كيومكم هذا وبلدكم هذا وشهركم هذا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான மீலாத் மஜ்லிஸ் ஏற்பாட்டை மிக அழகாக செய்து வருகிற மௌலிது சபை கமிட்டியை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குறிப்பாக நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன். இந்த இளைய சமுதாயம் அத்தனை இவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் தலைப்புக்குள்ளே நுழைய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சலாம் சொன்னா பதில் சொல்றது நல்லா உரைச்சு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையை அங்கீகரித்தருள்வானாக. ஓதப்படுகிற மௌலிதை அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. அதன் பொருட்டினால் அண்ணல் பெருமானாரினுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இங்கு எப்படி நாம் அமர்ந்திருக்கிறோமோ இதை போன்று சொர்க்கத்திலேயும் அமர்கிற நற்தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் என்னென்ன நோக்கங்களை மனதிலே வைத்து வந்திருக்கிறோமோ அல்லாஹ் அந்த ஹலாலான ஹாஜாத்துக்கள் அத்தனையும் இந்த மௌலிதின் பொருட்டினால் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் ஹாஜியாக ஆக்குவானாக. புனித காபத்துல்லாவை கண்டுகளித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இப்பொழுது தூரத்திலிருந்து சலாம் சொன்னதை போன்று நெருக்கமாக சலாம் சொல்லி பெருமானாரை கனவிலே கண்டு கட்டி தழுவி ஆனந்தம் அடைகிற அந்த சிந்தனையையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித விடுதலைக்கு மானல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தந்த தீர்வு என்று ஒரு அழகான தலைப்பு. பெருமானார் யார், பெருமானார் எப்படி விடுதலையை இந்த சமுதாயத்திற்கு தந்தார்கள் என்பதை தெரிய வேண்டுமானால் முதலிலே சில முக்கத்திமாக்கள், முன்னுரைகளை நாம் தெரிந்தாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 செயல்களை தனக்கு மட்டும் சொந்தமாக்கி இருக்கிறான். உலகத்தில் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை. அதை குர்ஆனிலே ஒரு சின்ன சூறாவிலே அழகாக அல்லாஹ் சொல்லுவான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலல்லதி خلق فسوى والذي قدر فهدى. படைப்பு எனக்கு மட்டும் சொந்தம் என்கிறான் அல்லாஹ். خلق. உலகத்திலே யாராவது எதையாவது படைக்க முடியுமா? நான் ஒரு எறும்பை படைப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒரு கடுகை என்னால் படைக்க முடியும், ஒரு அரிசியை என்னால் படைக்க முடியும், கோதுமையை என்னால் படைக்க முடியும். உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. படைப்பு எனக்கு மட்டும் சொந்தம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுவும் எவ்வளவு படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கடலிலே மட்டும் 20 லட்சம் இனங்கள். எத்தனை திமிங்கலம் இருக்கோ எல்லாம் சேர்ந்து ஒரு இனம். எத்தனை முதலைகள் இருக்கிறதோ எல்லாம் சேர்ந்து ஒரு இனம். 20 லட்சம் இனங்கள் தாவரங்களாக 16 லட்சம் இனங்களை படைத்த அல்லாஹ்
புழுப்பூச்சிகளாக, கால்நடைகளாக 2 லட்சம் இனங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தனை படைப்பிலும் சிறந்தவனாக மனிதனை படைத்திருக்கிறார். அதனாலதான் 4 சத்தியம் போட்டு அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். வத்தீன் வஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அத்தியின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் மரம் ஒலிவ மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சீன மலையின் மீது சத்தியமாக, நம்பிக்கைக்குரிய ஊராக இருக்கிற மக்காவின் மீது சத்தியமாக மனிதனை அழகாக அற்புதமாக நான் படைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். படைப்பு இறைவனுக்கு சொந்தம். படைப்பில் சிறந்தவனாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். இதுல எவ்வளவு ஆச்சரியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகம் இயங்குவதற்கு எல்லாம் தேவை. ஒரு முதலமைச்சர் இருக்கணும், உள்துறை இருக்கணும், வெளித்துறை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உடலுக்குள்ளேயும் ஒரு அரசாங்கத்தை வைத்திருக்கிறான். இங்கு மூளைதான் முதலமைச்சர், இதயம் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காது சட்டத்துறை, வயிறு உணவு விநியோகம், ஒரு பெரிய அரசாங்கம் உள்ளே நடக்கிறது. வெளியே பல சின்னங்கள், உள்ளேயும் பல சின்னங்கள். வெளியில எத்தனை சின்னங்கள், மலைகள், ஆறுகள், அருவிகள், ஓடைகள், இதை போன்று பல சின்னங்களை அல்லாஹ் உள்ளேயும் வைத்திருக்கிறார். எலும்பு மலைகள், மயிர் காடுகள், சிறுநீர் அருவிகள், சிறகடித்து பறக்கிற எண்ண பறவைகள், எத்தனை சின்னங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். வெளியே ஒரு அமைப்பு, அது முழுவதையும் அல்லாஹ் சேர்த்து உள்ளே வைத்திருக்கிறார். இந்த படைப்பை பற்றி சொல்லுகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே ரொம்ப அழகாக பேசுவான். சூரத்துல் வாக்கியாவிலே நாம் பார்க்கலாம். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் விவசாயியா, நான் விவசாயியா? அல்லாஹ் கேட்கிறான், ஒரு கேள்வி கேட்கிறான். யாரப்பா விவசாயி, நீங்களா நானா? வானம் எனக்கு சொந்தம், பூமி எனக்கு சொந்தம், சூரியன் எனக்கு சொந்தம், சந்திரன் எனக்கு சொந்தம், நட்சத்திரங்கள் எனக்கு சொந்தம், நீ உழுவதற்கு தேவையான மரம் எனக்கு சொந்தம், கலப்பைக்கான மரம் எனக்கு சொந்தம், மாடு எனக்கு சொந்தம், பூமியிலே போடுவதற்கான விதை எனக்கு சொந்தம், பாய்ச்சுகிற நீர் எனக்கு சொந்தம், நீயே எனக்கு சொந்தம். என் பூமியிலே என் விதையை வீசிவிட்டு வீட்டிலே வந்து படுத்துக் கொள்கிறாய், அடுத்த வேலையை நான் பார்க்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا. என்ன அழகாக அல்லாஹ் பேசுகிறான். பூமியை பிளக்க வைத்து ஊசிகளை விட சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக, கொடியாக, காயாக, கனியாக கொடுத்தது நானா, நீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு வேலையும் யார் செய்தார்? நான் தானே. படைப்பு என்பது இறைவனுக்கு சொந்தம். அந்த படைப்பில் சிறந்தவனாக மனிதனை படைத்திருக்கிறார். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவ்வா, செவ்வையாக படைத்தலும் இறைவனுக்கு சொந்தம். அல்லாஹ்வுடைய படைப்புல ஃபெயிலியர் கிடையாது. யா அல்லாஹ், 75 கிலோவை தூக்குவதற்கு 2 காலை கொடுத்த ரப்புல் ஆலமீனே, 1 கிராம் கூட இல்லை, 8 கால் பூச்சி, அதற்கு ஏனடா 8 கால்? யாராவது கேட்க முடியுமா? மிகச் செவ்வையாக படைத்தவன் அல்லாஹ். அவன் படைப்பில் ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லை. மனிதனை மிகச் செவ்வையாக படைத்திருக்கிறார். எல்லாத்தையும் செவ்வையா படைச்ச அல்லாஹ் மனிதனை மிகச் செவ்வையாக படைத்திருக்கிறார். காரணம், 6வது அறிவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறான். உலகத்துல வேற எதற்காவது 6வது அறிவு இருக்கிறதா? அந்த 6வது அறிவு எங்க இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த 6வது அறிவால் 6 பெரும் பிரச்சனைகளை இவன் நீக்கிக் கொள்ளுவான். 6 பெரும் பிரச்சனைகள். முதல் பிரச்சனை கல்வி பிரச்சனை. என்றைக்காவது ஒரு மாடு கவலைப்பட்டு நின்றது, இன்னொரு மாடு சென்றது. ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்க, என் பையனை LKG UKG சேர்க்க வேண்டி இருக்குது, எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எவ்வளவு ஃபீஸ் கட்டலாம் என்று கவலைப்பட்டு நிற்கிறேன் சொன்னதுண்டா? அந்த கல்வி பிரச்சனை உலகத்தில் எதற்கும் இல்லை, இவனுக்கு மட்டும் சொந்தம். இரண்டாவது ஆடை பிரச்சனை. என்னைக்காவது ஆடுகள் கவலைப்பட்டதுண்டா? பெருநாள் வரப்போகிறது, எங்கு போய் ஆடை எடுக்கலாம், எந்த கடைக்கு போகலாம் என்று ஆடுகளுக்கு அந்த பிரச்சனை உண்டா? மாடுகளுக்கு அந்த பிரச்சனை உண்டா? ஆடை பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தமானது, உலகத்தில் யாருக்கும் இல்லை. மூணாவது உறையுள் பிரச்சனை.
எப்படி வீட்டை கட்டுறது, அதுல எப்படி மொசைக் போடுவது, மார்பிள் போடுவதா, கிரானைட் போடுவதா, என்ன சைஸில் கட்டுவது, இந்த பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்த, உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை. 4வது பெரும் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை. வேப்பமரம்லாம் என்னைக்காவது ஒன்னா போய் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னால் தருணாவில் ஈடுபட்டது உண்டா? வேலை கிடைக்கிற வரை போராடுவோம் சொன்னது உண்டா? அந்த பிரச்சனை அவைகளுக்கு இல்லை. வேப்பமரத்துக்கு ஏதாவது உண்டா? இவனுக்கு மட்டும் சொந்தம். 5வது பெரும் பிரச்சனை வரன் தேடுகிற பிரச்சனை. நல்ல மணமகன் நல்ல மணமகளை தேடுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை. 6வது பணம் தேடுகிற பிரச்சனை. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தமானது, வேறு யாருக்கும் சொந்தமில்லை. இந்த 6 பிரச்சனைகளை ஒரு சின்ன அறிவு, 6வது அறிவை அல்லாஹ் கொடுத்து அத்தனையும் தீர்த்து விடுகிறான். அந்த 6வது அறிவு இருக்கிற காரணத்தினால் கல்வியை எப்படி உருவாக்குவது, எப்படி கல்வியை பெற்றுக் கொள்வது, ஆடையை எப்படி உருவாக்குவது, உடுத்திக் கொள்வது, எப்படி வீட்டை கட்டுவது, வாழ்ந்து கொள்வது, எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வேலை வாய்ப்புகளை தேடிக் கொள்வது, எப்படி பணம் தேடுவது, எப்படி வரன் தேடுவது, அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற சின்ன அறிவு 6வது அறிவின் மூலமாக தீர்த்துக் கொள்கிறான். மிகச் செவ்வையாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். படைப்பு இறைவனுக்கு சொந்தம், அதில் சிறந்த படைப்பு மனிதன். செவ்வையாக படைத்தலும் இறைவனுக்கு சொந்தம், அதிலும் மிகச் செவ்வையாக மனிதனை படைத்த அல்லாஹ் 3வதாக சொல்லுவான் கத்தர். நிர்ணயமும் இறைவனுக்கு சொந்தமானது. மரணத்தையும் இரணத்தையும் நிர்ணயம் செய்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. மரணம் எங்கிருந்து வருகிறது யாராவது சொல்ல முடியுமா? இரணம் எங்கிருந்து வருகிறது யாராவது சொல்ல முடியுமா? மரணமும் இரணமும் எப்படி வருகிறது? தன் கட்டுப்பாட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். சிறந்த நிர்ணயம். அதிலே மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகா குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, நல்லதை சாப்பிடுங்கள் நல்லமல் செய்யுங்கள். அல் குர்ஆன் பேசுகிறது, நல்லதை சாப்பிடுங்கள். என்னைக்காவது வாழைப்பழ தோலை அல்லாஹ் சாப்பிட சொல்லி இருக்கானா? ரசூலுல்லாஹ் சாப்பிட சொல்லி இருக்காங்களா? பழத்தை மட்டும் சாப்பிடுங்கள், தோலுக்கு என்று தனி ஒரு இனம் படைக்கப்பட்டிருக்கிறது, அது சாப்பிடும். பழாப்பழம் தோலுக்கு என்று ஒரு இனம், அதில் இருக்கிற சக்கைக்கு என்று ஒரு இனம். இவர் உள்ள இருக்கிற சொலையை மட்டும் எடுத்து மா பழா வாழை என்று சொல்லி முக்கணிகளை சுவையாக அருந்துகிறாரே. அல்லாஹ் ஏற்படுத்திய நிர்ணயம் எவ்வளவு அழகான நிர்ணயம். இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, டேட் ஆஃப் பெர்த்தை சொன்ன அல்லாஹ் டேட் ஆஃப் டெத்தை சொன்னானா? டேட் ஆஃப் பெர்த் தெரியாத ஆளை இல்ல. ஆனால் டேட் ஆஃப் டெத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்துல் காதர் பாயா அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன 4 நாள் தான் இருக்குதா வந்ததே பிரச்சனை? அப்துல் ரசாக் பாயா ஆகஸ்ட் 15லயா போறீங்க? சுதந்திரத்தன்னைக்கு சுதந்திரமா போறீங்களே, என்ன நடக்கும்? உலகம் இயங்காது, யாரும் வேலைகளை செய்ய மாட்டார்கள். டேட் ஆஃப் பெர்த்தை சொன்ன அல்லாஹ் டேட் ஆஃப் டெத்தை நிறுத்தி வைத்திருப்பதே பெரிய நிர்ணயம். தப்சீருல் ஜலாலைனிலே ஒரு ஓரக்குறிப்பிலே ஒரு அழகான வரலாறு எழுதுவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எறும்பு பேசிய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எறும்பு தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லும், சுலைமான் படையோடு வருகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், அதனால் நீங்கள் ஓடுங்கள் ஒழியுங்கள். இந்த எறும்பை பாராட்டு முகமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, இவ்வளவு உஷாராக இருக்கிறாயே, உன் சமுதாயத்தின் மீது இவ்வளவு அக்கறை இருக்கிறதே, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், நான் ஆசைப்படுகிறேன், அன்பளிப்பு கொடுக்க ஆசைப்படுகிறேன். எறும்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த லாஜிஸ், உன்னால் நான் கேட்பதை கொடுக்க முடியாது, நீ பிச்சைக்காரன். யாரை பார்த்து சொன்னது? அந்த லாஜிஸ், உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அந்த லாஜிஸ், உன்னால் முடியாது. வத்தாலிபு மினல் ஆஜிஸ் கைரு ஜாயிஸ். பிச்சைக்காரன் நோட்டு எண்ணிட்டு இருக்கிறான், செலவு நோட்டா. நம்ம போய் காசு கேட்போமா? வந்துட்ட டே ஒரு 5000 ரூபாய் கடன் கொடு, கேட்க முடியுமா? கைரு ஜாயிஸ், கேட்பது ஜாயிஸ் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம். என்ன நானா? நீ கேட்பதை என்னால் கொடுக்க முடியாதா? அவங்க நினைக்கிட்டாங்க, ஒரு லட்டு கொடுத்தாக்க அது 4 வருஷம் சாப்பிடும். ஒரு எறும்பு எவ்வளவு சாப்பிட போகுது? ஒரு ஜிலேபியை கொடுத்தா ஒரு 8-10 வருஷம் வச்சுக்கும். இது என்ன கேட்ட போகுது? நீ எதை கேட்டாலும் கேள், நான் தருகிறேன். சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக எதை கேட்கிறாயோ தருகிறேன். ஜித்னி உமரி வ ரிஸ்கி, 2 வார்த்தையை தான் கேட்டேன். என் வயசை கொஞ்சம் நீளமாக்கிரு, என் ரிஸ்கை கொஞ்சம் நீளமாக்கி விடு. அல்லாஹ் வல்லாஹி இது என் கையில் இல்லை.
உலக சக்கரவர்த்தி சொல்கிறார்கள், இது என் கையில் இல்லை. எறும்பு அதைத்தான் சொல்லுச்சு. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ யார்கிட்ட இதுக்காண்டி பிச்சை எடுக்கணுமோ அவன்கிட்ட நானே எடுத்துக்குவேன். உன் வயதை நீளமாக்க வேண்டுமானால் நீ யாரிடத்தில் கேட்பாயோ அவனிடத்தில் எனக்கு கேட்க தெரியும். உன் ரிசுக்குக்கு நீ யாரிடத்தில் கேட்கிறாயோ அவனிடத்தில் எனக்கு கேட்க தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். எல்லோரை விட மிக சிறந்த நிர்ணயத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாலாவதாக அல்லாஹ் சொல்லுவான், ஹதா வழிகாட்டுதல் எனக்கு மட்டும் சொந்தம், படைப்பு எனக்கு சொந்தம், செவ்வையாக படைத்தல் எனக்கு சொந்தம், நிர்ணயம் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிற அல்லாஹ் ஹதா வழிகாட்டுதலும் எனக்கு மட்டும் சொந்தமானது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். எல்லா ஜீவராசிகளுக்கும். ஒரு பழமுள்ள மரம் இருக்கிறது, அந்த மரத்திற்கு பறவைகள் வருகிறதே, எப்படி வருகிறது? பழமுள்ள மரம், பறவைகள் வருகிறது. யாராவது தூது அனுப்பினார்களா அல்லது கடிதம் போட்டார்களா? பறவைகள். இந்த மரத்துல நிறைய, அபுதாபியில நிறைய இருக்கு, துபாய் பறவைகளே வந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். கடிதம் எழுதினார்களா? தூது அனுப்பினார்களா? எதுவும் இல்லை. அல்லாஹ் ஜீனிலேயே, மரபணுவிலேயே ஹிதாயத்தை, நேர்வழியை இணைத்திருக்கிறான். தேனியை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே ரொம்ப அழகாக பேசுவான். தேனியை பிடித்து ஒரு டப்பாவிலே போட்டு அடைத்தால் போய் 200 மைல்களுக்கு அப்பால் விட்டால் கூட தன் கூட்டை நோக்கி தானே தேடி வந்துவிடும். ஃபஸ்லுகி இலா சுபல ரப்பிகி துலுலா. அதற்கு யார் வழிகாட்டியது? அல்லாஹ் தானே. வழிகாட்டுதல் என்பது இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது. அந்த வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான். 2 வழிகாட்டிகள், ஒன்று வேதங்கள், இன்னொன்று நபிமார்கள். வேதங்களிலேயே சிறந்த வேதமான அல் குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான். நபிமார்களில் சிறந்த நபியான, உயிரிலும் மேலான, உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சிறந்த வழிகாட்டிகள் குர்ஆன், பூமான் நபிகள், கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வழிகாட்டிகள். குர்ஆன் குறித்து சில விஷயங்களை நாம் பின்னால் பார்க்கலாம். இந்த உலகத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுக்க வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? என்னென்ன விடுதலைகளை இந்த சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தார்கள்? இதை மட்டும் தனியா ஒரு 12 நாள் பேசணும். என குர்ஆன் ஹதீஸ் முழுக்க இதைத்தான் சொல்லுகிறது. மனிதம், மனிதம், மனிதம். அதனால் மிகச் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை உங்களிடத்திலே பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். பெருமானார் யார்? அவங்க நாள விடுதலையை கொடுக்க முடியுமா? உலகத்திலேயே சிறந்தவன் மனிதன். மனிதனில் சிறந்தவன் அறிவாளி. அறிவாளிகளில் சிறந்தவர்கள், அறிவாளிகளிலேயே சிறந்தவர் யார்? எல்லா அறிவாளிகளும் சிறந்தவர்கள் அல்ல, முஃமின்கள் சிறந்தவர்கள். எல்லா அறிவாளியும் சிறந்தவன் அல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகளையும் மார்க்கம் ஏற்கவில்லை. முஃமின். ஈமான் என்ன? திருச்சியில் ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு ஒரு பையன் அழகா பதில் எழுதியிருந்தான். காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது, கவரி மான், புள்ளி மான், அந்த மான், இந்த மான், இப்படி காட்டுல நிறைய மான் வாழுது. ஈமான் என்பது ஒரு வகையான மான். அதிகமாக ஈக்கள் மொய்த்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு ஈமான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஈமான் குறித்து கூட கவலையான விஷயம். ஈமான் குறித்து கூட நம் சமுதாயத்திற்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஈமான் என்ன? யோசிக்க வேண்டும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அழகாக சொல்லுவார்கள், ஈமான் இல்லை என்றால் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, எதுவும் இல்லை. ஈமான் இல்லாம ஒருவர் தொழுகிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஜக்காத்து கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? நோன்பு வைக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. இதற்கு அழகான உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு அரசனிடத்திலே வைரம், வைடூரியம் எல்லாம் இருக்கிறது, எல்லாரும். அதை யாராவது திருடி சென்றால் என்ன செய்வது என்று அதை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி செய்தார். தங்கப்பெட்டியை நம்மால் விடுவானா? தங்கப்பெட்டியை திருடி விட்டால் என்ன செய்வது? அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி செஞ்சார். வெள்ளிப்பெட்டியை நம்மால் விடுவானா? அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செஞ்சார். நம்மால் இரும்பு பெட்டியை விட மாட்டான். செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார்.
திருடன் மண்ணை திறந்தால் செம்பு பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் வெள்ளிப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் தங்கப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் பொக்கிஷம் கிடைத்துவிடும். இதை போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானை வைரம் வைடூரியமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக அல்லாஹ் ஃபராயில்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக அல்லாஹ் வாஜிபுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுன்னத்துகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்லாஹ் முஸ்தஹபுகளை ஏற்படுத்தி திருடனாக இப்லீஸை உலாவரச் செய்திருக்கிறார். நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்தஹபுகளை செய்யவில்லையா? மார்க்கம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை செய்யவில்லையா? மௌலூது சபை நடத்தலையா? முஸ்தஹபுகளை செய்யவில்லையா? மண் குப்பாவை இப்லீஸ் உடைத்து விட்டான் என்று பொருள். சுன்னத்துக்களை நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளிப்பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்லுகளையே நிறைவேற்றவில்லையா? தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் என்ற பொக்கிஷம் எங்கே இருக்க போகிறது? அத்தனையும் இப்லீஸ் திருடி விட்டானே என்கிறார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். இப்ப ஈமான் எவ்வளவு உயர்ந்தது! வைரத்தை விட மதிக்கத்தக்கது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கொடுத்ததற்காக எல்லோரும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை கடைசி வரை மௌத் வரை பாதுகாத்தருள் மாட்டான். இப்ப மனிதனில் சிறந்தவன் அறிவாளி, அறிவாளிகளில் சிறந்தவன் முஃமின், முஃமின்களில் சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் தக்வாதாரிகள், தக்வாதாரிகளை விட சிறந்தவர்கள் வலிமார்கள், வலிமார்களில் பல படித்தரங்கள் நுக்கபாக்கள். உலகத்தில் 300 பேர் தான் இருக்கிறார்கள் நுக்கபாக்கள். நுக்கபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜபாக்கள். உலகத்தில் 70 பேர் தான் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அபுதால்கள். உலகத்தில் 40 தான் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அவுத்தாதுகள். உலகத்திலே 10 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் முக்தார்கள். உலகத்திலே 5 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள். உலகத்திலே 3 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் இமாமான். உலகத்திலே 2 பேர் இருப்பார்கள். இதை விட சிறந்தவர்கள் குத்துபுகள். உலகத்தில் ஒருவர் தான் இருப்பார், ஒருவர் தான் இருப்பார். எல்லாம் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் குத்துபுகள். கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரவுல் அஸீஸ் குத்துபுகள். இவர்களை பற்றி விளங்க வேண்டுமானால் ஒரு சின்ன வரலாறு சொல்லியாக வேண்டும். எல்லாம் அல்லாஹ். கௌசுல் ஆலமை பார்ப்பதற்காக ஒரு ஷேக் வந்திருக்கிறார்கள். ஆற்றுக்கு அந்த பக்கம் ஷேக் இருக்கிறார்கள், கௌசுல் ஆலம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. கடுமையாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஷேக் தன்னுடைய மாணவரை அழைத்து, முரீதை அழைத்து, கௌசுல் ஆலம் முரீதை அழைத்து அந்த ஷேக்குக்கு உணவு கொடுத்து விடுகிறார்கள். ஒரு 4-5 பேருக்கு ஆகிற மாதிரி சாப்பாட்டை போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு செல்லுகிறார், கடப்பதற்கு, ஆற்றை கடப்பதற்கு பாலம் இல்லை, பரிசல் இல்லை, எதுவும் இல்லை. ஆற்றை கடக்கணும், முடியல. மீண்டும் கௌசுல் ஆலத்தை பார்க்கிறார். ஏங்க, ஆத்துக்கு அந்த பக்கம் ஷேக் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் கடந்து போய் என்னால கொடுக்க முடியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். கௌசுல் ஆலம் சொன்னார்களாம், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார், ஆற்றிடத்திலே சொல். முரீதுக்கு ஒரே தலை சுத்து வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு 4 மனைவி 49 பிள்ளைகள். 4 மனைவி 49 பிள்ளைகள். பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். சென்றார்கள், சொன்னார்கள், 6 வழிவிட்டது. உணவை எடுத்து சென்றார்கள், ஷேக்கிடத்திலே கொடுத்தார்கள். அந்த ஷேக் 4 பேருக்கு உணவையும் அவர் மட்டுமே சாப்பிட்டார். கொண்டு வந்தவருக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட இல்லை. அத்தனையும் சாப்பிட்டு பாத்திரத்தை கொடுக்க, பாத்திரத்தை கொண்டு வந்து ஆற்றிடத்திலே மீண்டும் சொல்லுகிறார்கள், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று சொல்ல 6 வழிவிட மறுத்தது. மீண்டும் இந்த ஷேக்கிடத்திலே வந்து, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு கேட்க அவர் சொன்னார், உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். இவருக்கு கோபம். 4 பேருக்கு சாப்பாடு, நமக்கு ஒரு துண்டு கூட கொடுக்கல, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் சொல்றாரு. சென்றார், சொன்னார், 6 வழி விட்டது. நேர கௌசுல் ஆலத்தை பார்த்த உடனே, ஷேக் நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன இந்த ஆன்மீக பாடம் இருக்கிறதே, இது சொன்னால் புரிகிற பாடம் அல்ல, சொன்னால் புரியாது. இந்த ஆன்மீக பாடம் பொதுவாகவே ஷேகுமார்களினுடைய தர்பியத்தோடு கலந்து அவர்களை மதிக்கிற விதத்திலே மதித்து பெற வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம். சுகபத்தால் கிடைக்கும். நேர போன உடனே ஒண்ணு புரியல.
கௌசல்யாத்தை பார்த்த உடனே என்னங்க சொன்னீங்க, நீங்க 4 மனைவி 49 புள்ள பெண் ருச்சி அறியலங்கிறீங்க, அவர் 4 பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டு உண்டு ருச்சி அறியலங்கிறாரு, ஒண்ணுமே புரியல. வழிமார்கள் என்றைக்குமே நேரடியாக சொல்லி பழக்கம் இல்லை. இது நம்ம ஆசிரியர்கள் தான் நேரடியா பாடம் நடத்துவோம், புரிஞ்சுக்குவாங்க. வழிமார்கள் அப்படிலாம் இருக்காது. ஒரு பானையில தண்ணி எடுத்து வர சொல்லுகிறார்கள். கௌசல்யா கொண்டு வந்தாச்சு, தண்ணியை தூக்கி தலையில வையினாங்க, வச்சாச்சு. 2 பேரை அழைத்தார்கள், 2 வாளை கையிலே கொடுத்தார்கள். பக்கத்து தெருவிலே விழா நடக்கிறது, இவரை அழைத்து செல்லுங்கள். பானையில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலையை எடுத்து வாருங்கள், உத்தரவு. 2 பேர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். இரவு முழுவதும் சுட்டி காட்டினார்கள். மறுநாள் காலையில் கௌசல்யா கேட்டாங்க, அந்த விழாவெல்லாம் எப்படி நடந்துச்சு? விழாவா? என் கவனம் முழுக்க தலையில் தானே இருந்தது, நான் எந்த விழாவை பார்த்தேன்? கவனம் முழுக்க தலை. கௌசல்யா சொன்னார்கள், நாங்களும் இப்படித்தான், உண்ணுவோம், உடுத்துவோம், திருமணம் முடிப்போம், எல்லாம் இருக்கும், எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும். இதுதான் வழிமார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபிஈன்கள், தாபிஈன்களை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் அன்சாரிகள், அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள், முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள், அதை விட சிறந்தவர்கள் சித்தீக்குகள். ஒரு நபிக்கு ஒரு சித்தீக்கு தான் இருக்க முடியும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சித்தீக்குகளை விட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள் என்று சொல்லுகிற 313 பேர்கள். இந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற 6 பேர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இந்த 6 பேர்களிலும் உயர்ந்தவர்கள் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் காதலன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். பெருமானாரினுடைய உச்சத்தை கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம சராசரி மனித சக்தியிலிருந்து பெருமானார் எந்த அளவிற்கு 25 மர்த்தபாக்கள் பெருமானார் உயர்ந்து நிற்கிறார்களே. அந்த நாயகம் இந்த பூமிக்கு வருகிற பொழுது இங்கு மண்டி கிடந்த பிரச்சனைகள் யாராலும், பெருமானார் வந்தவுடன் உலகத்திலே சாதிக்க முடியாத பல பிரச்சனைகளை பெருமானார் சாதித்துக் கொடுத்தார்கள். அதுதான் பெருமானார் காட்டிய விடுதலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே முதல் அடிமையை ஒழிப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட அக்கறை எடுத்துக்கொண்ட தலைவனை உலகம் கண்டதே இல்லை. எத்தனை வரலாறுகளை சொல்ல உங்களுக்கு, எத்தனை வரலாறு. பிலால் ரலியல்லாஹு தஆலா ஈமானை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹு அஹத் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பாலைவன மணலிலே எண்ணெயை தேய்த்து உமையா கடும் வேதனை கொடுக்கிறார், கடும் வேதனை. அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். அத்தனை வேதனைகளையும் அன்புக்குரிய நெஞ்சங்களே, நாம் ஈமானுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை சகித்ததுண்டா? வாழ்க்கையிலே ஈமான் இலவசமாக கிடைத்ததே ஒரு கஷ்டம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் அமர்ந்து அழுகிறார்கள். தன்னை நினைத்தல்ல, தன் தோழர் பிலாலை நினைத்து அழுகிறார்கள். அபூபக்கர் நாயகம் செல்லுகிறார்கள், நாயகமே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன நாயகம்? என் தோழர் பிலாலின் வலியை என்னால் தாங்க முடியும், என் தோழர் பிலாலின் வலியை என்னால் தாங்க முடியும். அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கையிலே பணத்தை எடுத்து நிரப்பிக் கொண்டு உமையாவிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். உமையா சொல்லுவான், பிலாலை போன்று வேலை செய்வதற்கு அரபுலகத்திலேயே ஆள் இல்லை, இப்படி ஒரு அடிமையை நான் விடுவேன்னா? அவனுக்கு வேலையும் கொடுப்பேன், ஈமான் கொண்டதற்காக முகம்மதை ஏற்றதற்காக தண்டனையும் கொடுப்பேன். என்னென்னவோ பேசுறாங்க. கடைசியில சொன்னாங்க, ஒரு பிலாலுக்கு பிலால மாதிரி சக்தி வாய்ந்த 2 அடிமைகளை வாங்கி கொடுக்கிறேன், 2 அடிமைகளை வாங்கி கொடுக்கிறேன், இவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளை வைக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு ஏற்று 2 அடிமைகளை பிலாலுக்கு கொடுத்து, பிலால் ரலியல்லாஹுவுக்கு பகரமாக கொடுத்து அவர்கள் உரிமையாக்கப்படுகிறார்கள். வந்ததோடு சேர்த்து பிலால் ஈமான் கொண்டு விட்டார்கள் ரலியல்லாஹு தஆலா. அவர்களின் தாயாருக்கு உணவில்லாமல் கஷ்டப்படுத்தி அந்த தாயாரை கொலை செய்த வரலாறுகள் யாரா?
எல்லா தாயிடத்திலே சென்றார்கள். என் அன்பு தாயே, உணவில்லை என்பதற்காக வருந்த வேண்டாம் தாயே. சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் குடும்பத்திற்கு சுவையான உணவை வைத்திருக்கிறான். அம்மா, இங்கு உணவில்லை என்பதற்காக கஷ்டப்படாதீர்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. தாஜுதீன் ஆஜியார் அவர்கள் இந்த பாட்டுல படிச்ச மாதிரி அவர் உணவை வயிறு பார்த்ததே இல்லை, வயிறு நிரம்பியதே இல்லை. அன்புக்குரியவர்களே, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, யார் அந்த அம்மார்? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு காட்டிய அம்மா. சின்ன பையன், 12 வயது சிறுவன் அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தன் ஆடையை கலட்டி காட்டுகிறார். முதுகிலே 2 கோடுகள் பழுத்த பழமாக இருக்கிறது. 2 கோடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கண்களில் கண்ணீர். பெருமானார், அம்மா என்னம்மா ஆச்சு? உங்களை ஈமான் கொண்டதற்காக என் எஜமானன் கம்பியை காய்ச்சி இழுத்த வடு நாயகமே, என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே. கம்பியை காய்ச்சி இழுத்த வடு என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நாயகமே, நான் என்ன செய்யட்டும்? அம்மாரின் கண்களில் இருந்து கண்ணீர், அண்ணல் பெருமானாரின் நெஞ்சத்தில் இருந்தும் கண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் ஏந்துகிறார்கள். பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்தினார்கள். யா நார் கூனி பர்தன் சலாமன் அலா அம்மார் கமா குந்த பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ச்சியை கொடுத்த நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ச்சியாக மாறிய நெருப்பே, என் அம்மாரின் முதுகில் படுகிற பொழுது நீ குளிர்ச்சியாகி விட வேண்டும். என் அம்மாரின் முதுகில் நெருப்பே, நீ பட்டால் குளிர்ந்து விட வேண்டும். அதற்கு பிறகு வரலாறுகள் புரட்டப்படுகிறது. அம்மார் ரலியல்லாஹு யஜமான கம்பியை காட்சி இழுத்தா பூவை வைத்து தடவியதை போன்றிருக்குமா. இந்த அம்மார் ரலியல்லாஹு தஆலாவையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். வரலாறு சொல்லுகிறதே. ஹப்பாப் இப்னுல் இர்ஸ், எத்தனை வரலாறு. அபூ ஜஹில் உமையாவிடத்திலே சொல்லுவான், இந்த ஹப்பாப் நாம் தலைவர்கள் இருக்கிற பொழுதே என்ன தைரியம் நெஞ்சம், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டார். பிலாலுக்கு கொடுத்ததை விட கடுமையான வேதனை இந்த ஹப்பாபுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி பெரும் பாறையை தூக்கி ஹப்பாப் ரலியல்லாஹுவினுடைய நெஞ்சிலே வைப்பதல்ல, போடப்படுமா. அவங்க எவ்வளவு உறுதியோடு இருந்திருக்க வேண்டும். போடப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த செய்தி கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொன்னார்கள், ஹப்பாப் நீ கவலைப்படாதே, ஈமானுக்காக முந்திய சமுதாயத்தில் ரம்பத்தை வைத்து அறுத்திருக்கிறார்கள். 2 துண்டாக ஆக்கப்பட்டும் கூட அவர்கள் ஈமானை விடவில்லை. ஹப்பாப் நீ ஒரு காலமும் ஈமானை விட்டு விடாதே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சுமையா ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டார்களே. பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுதே சுமையா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மர்ம உறுப்பிலே அம்பை எய்து அபூ ஜஹில் கொன்றானே, ஈமானை விட்டார்களா? விடவில்லை. யாசிர் ரலியல்லாஹு தஆலா சுமையா ரலியல்லாஹு தஆலாவினுடைய தகப்பனார், சுமையா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவனார் யாசிர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக ஒட்டகத்தில் ஒரு கால் இன்னொரு ஒட்டகத்தில் ஒரு கால் வைத்து கட்டப்பட்டு இழுக்கப்பட்டதே, ஈமானை விடவில்லை. இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லபீபாவுக்கு விடுதலையை கொடுக்கிறார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைராவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலையை கொடுக்கிறார்கள். ஃபகீஹாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி விடுதலையை ஃபகீஹாவை வாங்கி விடுதலை செய்தார்கள். ஜின்னீரா உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவர்கள் கொடுத்த அடி, அல்லாஹு அக்பர், அடித்து 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 உமர் ரலியல்லாஹு தஆலாவை கலைத்து விடுவார்கள். அஞ்சா நெஞ்சர் உமர் கலைத்து விட்டு ஜின்னீராவை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன ஜின்னீரா, இந்த உமர் கலைத்து விட்டான் என்று நீ நினைத்துக் கொண்டாயா? மீண்டும் குளிர்ந்த தண்ணீரை மேலே ஊற்றிக்கொண்டு சாட்டையால் அடிப்பார்கள் ஜின்னீராவை. அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அல்லாஹ் அல்லாஹ் அஹத் 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 என்றுதான் விழுந்தது. கண்ணிலே அடிக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொண்டதற்கு முன்னாடி கண்ணில் அடிக்க ஜின்னீரா ரலியல்லாஹுவின் பார்வை போகிறது.
உமர் சிரிப்பு, ஒரு பக்கம் சின்னீரா கவலை, அழுகை. உமர் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறார்கள், என்ன, என்னுடைய கடவுள் உன் கண்ணை எடுத்து விட்டான் பார்த்தாயா? உண்மையிலேயே நீ சொல்லுகிற அல்லாஹ் ஒருவனாக இருந்தால், அல்லாஹ் அகதாக இருந்தால், போன பார்வை உனக்கு கிடைக்க வேண்டும். கரம் ஏந்தினார்கள் சின்னீரா. அல்லாஹ்வுக்கும் சின்னீராவுக்கும் இருந்த நெருக்கம் ரப்புல் ஆலமீனே இதுவரை என்னை கவலைப்படுத்தினார், கேவலப்படுத்தினார், நான் உனக்காக தாங்கிக் கொண்டேன். இப்பொழுது உன்னை அழைத்திருக்கிறார் உமர், உன்னை அழைத்திருக்கிறார். பார்வையை கொடுக்கிற ரப்புல் ஆலமீனே, உன் ஆற்றல் வலுவானது, திறமையானது, அலாதியானது. எனக்கு பார்வை, போன பார்வை ஜின்னீராவுக்கு வந்தது வரலாறு பேசுகிறதே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அடிமைகள் உரிமை விடப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற பொழுது மதீனா நகரத்திலே அடிமைகள் யாருமே இல்லை. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அடிமைகள் யாரும் இல்லை. பெருமானார் கொடுத்த முதல் விடுதலை அடிமைகள் விடுதலை. இரண்டாவதாக பெண்ணின விடுதலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவு, ஒவ்வொரு நபியும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம், அது முடியும், அவர்கள் வஃபாத் ஆவார்கள். இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லட்சிய கனவு. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கனவு இருக்கும். சூரத்தை யூசுப் நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில் அந்த வரலாறு முடியும். 11 அண்ணன் தம்பி எல்லாம் வந்தாங்க, அத்தா அம்மா எல்லாம் சேர்ந்து சஜிதா செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரடியா சஜிதா செஞ்சாங்க. அவங்க காலத்துல சஜிதா கூடும், சஜிதா செய்தார்கள். கனவு நினைவானது, அவர்களின் வரலாறு முடிந்தது. இது மாதிரி பெருமானாரினுடைய லட்சிய கனவே பெண் இன விடுதலை. உலகத்திலேயே இஸ்லாமிய சமுதாயம் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரம், பெண்ணின விடுதலையை உலகத்திலே வேறு எந்த மார்க்கமும் கொடுக்கவில்லை. அன்று பிறப்புக்கே பிரச்சனை இருந்ததே. ஆனா வருத்தத்துக்குரிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. பெருமானார் விடுதலையை வாங்கி கொடுத்து விட்டார்கள், ஆனால் பெண்களுக்கு முறையான விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. இந்த சமுதாயம் கொடுக்கவில்லை. அந்த விடுதலை வேண்டும். அதுதான் இன்றைய தலைப்பின் மிக முக்கியமான நோக்கம். பெண்ணின விடுதலையை பெருமானார் வாங்கி கொடுத்தார்கள். பெண் பிள்ளை பிறந்தா குழி தோண்டி புதைக்கிற பழக்கம் இருந்தது. திஹியத்துல் கலபி, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யாரின் தோற்றத்திலே வருவார்கள்? திஹியாவின் தோற்றத்திலே வருவார்கள். அந்த திஹியத்துல் கலபி ஈமான் கொள்ளுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொள்ளுகிறார். பெருமானாரை கட்டி பிடித்து அழுகிறார். நாயகன் சொல்றாங்க, ஈமான் கொண்டீங்களே, ஏன் என்னை கட்டி பிடிச்சு அழுகிறீங்க, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. திஹியத்துல் கலபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, உங்களை நான் ஈமான் கொண்டேன் நாயகமே, உண்மைதான் நாயகமே. ஆனால் என் சமூகத்திலே, என் கபீலாவிலே 700 குடும்பம் இருக்கிறது. 700 குடும்பத்திலும் கல் நெஞ்சக்காரன் நான் தான் நாயகமே. ஏதாவது பெண் பிள்ளை பிறந்தால் என்னிடத்திலே தான் கொடுப்பார்கள். இது போன்று உயிரோடு 40 பெண் பிள்ளைகளை நான் புதைத்திருக்கிறேன் நாயகமே. 40 பெண் பிள்ளைகளை புதைத்திருக்கிறேன் நாயகமே. என்னை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? என் ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? பெருமானாரை திகைத்து நிற்பார்கள். இது ஒரு காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சி, பெண்ணின விடுதலை புரட்சி எந்த அளவிற்கு மாறியது. புதைத்தவர்கள் இப்பொழுது பெண் பிள்ளையை வளர்க்க போட்டி ஓடுகிறார்கள். உஹது போர்க்களம், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த பெண் பிள்ளையை யார் வளர்ப்பது? 3 பேர் வர்றாங்க. நான் வளர்க்கிறேன் நாயகமே. ஸைத் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நான் வளர்க்கிறேன் நாயகமே. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நான் வளர்க்கிறேன் நாயகமே. அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நான் வளர்க்கிறேன். புதைப்பதற்கு போட்டி போட்டவர்கள் இப்பொழுது வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்கள். அரபுலகம் அதிசயித்து நின்றது. ஹம்சாவின் குழந்தையை வளர்ப்பதற்கு 3 பேர்களா? பெருமானார் காரணம் கேட்கிறார்கள். எதற்காக ஸைதே நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா என்னுடைய பால்குடி சகோதரர், பால்குடி சகோதரர். அதனால என் சகோதரர் மக எனக்கு மக, நான் தானே வளர்க்கணும். அலி ரலியல்லாஹுவை அழைத்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஹம்ஸா என்னுடைய சிறிய தந்தை, சிறிய தந்தையின் மகள் எனக்கு சகோதரி, நான் தானே வளர்க்கணும். ஜாஃபர் ரலியல்லாஹு அழைச்சு பெருமானார் கேட்கிறார்கள், நீங்கள் வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம்? ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள்,
அந்த அம்மாவுடைய அந்த பொம்பளை புள்ள இருக்கே, அதனுடைய காலாவை நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அம்மாவுக்கு அடுத்த அந்தஸ்து ஹாலா தானே, அதனால நான் தானே வளர்க்க வேண்டும் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதைத்த காலம் மாறி 3 பேர்கள் வளர்ப்பதற்கு போட்டி போடுவதை பார்த்து ஹுமான் நபிகள் கோமான் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், தாயின் அந்தஸ்தில் ஹாலா இருக்கிறார்கள், அதனால் இந்த குழந்தையை ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா வளர்க்கட்டும் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய விடுதலையை வாங்கி பெருமானார் இந்த சமூகத்திற்கு அளித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தின் நிலை, 2 பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா இவனே போய் தான் பிள்ளைய பார்க்க போறதில்லை. நிறைய இடத்துல வரும்போதே பார்க்கலாம், ஆம்பளை புள்ள பிறந்திருக்கா பொம்பளை புள்ள பிறந்திருக்கான்னு வரும்போதே சாக்லேட் பறக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை புள்ள தான் பிறந்திருக்கு. ஒரு சிலர் பார்த்தாக்க கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்ச மாதிரி இப்படி உடம்புல பல்சே இல்லாம வருவார். குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. என்ன குழந்தை? பொம்பளை புள்ள சொல்லுகிற பொழுதே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இதா புஸ்ஸிர அஹதுக்கும் பில் உன்ஸா, பெண் பிள்ளை பஷாரத். ஷேக் அஹ்மதுல் ஹல்ரவி ரலியல்லாஹு தஆலா 6 பொம்பளை பிள்ளை. நிறைய பெண் பிள்ளை பெற்றவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். 6 பொம்பளை பிள்ளை. 7வது அந்த மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஷேக் அஹ்மதுல் ஹல்ரவி, அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசா ஒரு ஆம்பளை புள்ள வேணும் ரப்பல் ஆலமீனே, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும் ரப்பல் ஆலமீனே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் ரப்பல் ஆலமீனே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கனவு கண்டார்கள். அந்த கனவிலே ஷேக் அஹ்மதுல் ஹல்ரவியை நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. மொத்த நரகம் 7. நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. ஷேக் அஹ்மதுல் ஹல்ரவி ரலியல்லாஹு தஆலாவை ஒரு பொம்பளை புள்ள வந்து நரகத்துல எங்க வாப்பா உள்ள போறதை நான் பொருந்திக்க மாட்டேன், நான் விட மாட்டேன் என்று தடுக்குது. அந்த மலைக்கு அடுத்த நரகத்திற்கு அழைத்து செல்கிறார். இன்னொரு பொம்பளை புள்ள வந்து தடுத்துக்குது, ஏன் வாப்பாவை நான் விட மாட்டேன். அடுத்த நரகத்திற்கு அழைத்து செல்ல இன்னொரு புள்ள வந்து தடுக்கிறது. இப்படி 6 நரகம். 7வது நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. தடுப்பதற்கு யாரும் இல்லை. திடீரென்று எழுகிறார்கள். ஷேக் அஹ்மதுல் ஹல்ரவி, ரப்பல் ஆலமீன் எனக்கு ஆம்பளை பிள்ளைய வேணாம் ரப்பே, எனக்கு ஆம்பளை பிள்ளைய வேணாம், இதே எனக்கு பொம்பளை பிள்ளையாக்கிறப்பே, இதே எனக்கு பொம்பளை பிள்ளையாக்கிறப்பே. அங்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் நீங்கள் சாப்பிட்டீர்களா, நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பது, சந்தோஷத்தோடு கேட்பது பெண் பிள்ளைதான். பண்புக்குரியவர்களே, இந்த ஆண் பெண்ணு பிறக்கிறதுங்கிறது வந்து ஆணை வச்சு தானே தவிர பெண்ணை வச்சல்ல. பெண்ணினுடைய கருமுட்டை எப்பயுமே XX தான் இருக்கும். ஆணினுடைய விந்தணு தான் XX ஆகவும் XY ஆகவும் மாறும். ஆணும் பெண்ணும் உருவாவது இந்த ஆணை வைத்து தானே தவிர பெண்ணை வைத்தல்ல. முதலில் உலகத்திலே பெண்களுக்கான விடுதலை, பிறப்புரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு முன்பதாகவே 36 வயசிலேயே பெருமானார் யாராவது பெண்களை புதைப்பதாக இருந்தால் என்னிடத்திலே கொடுங்கள், நான் வளர்க்கிறேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். இந்த பெண்ணின விடுதலை பிறப்பு மட்டுமல்ல, அதுக்கு அடுத்தது ஜீவாதார உரிமை. உலகத்துல ஃபர்ஸ்ட் ஜீவாதாரத்தை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இன்னைக்கு அந்த பெண்களின் நிலை என்னானது கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறவங்க திருமணம் என்று சொன்னாலே மகர் கொடுத்து வணக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகான உதாரணத்தோடு பேசும். அல்லாஹ் பெருமானார் குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா خير متاع الدنيا المرأة الصالحة. வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், கோமேதகம், நீலம், பச்சை, நீலோபலம் அனைத்தை விட மேலானவள் பெண்மணி, ஒரு கண்மணி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் மணக்க வேண்டும். இதுதான் பெண்ணுக்கு கொடுக்கிற சரியான தீர்வு. நகை கடைக்கு போறோம், நகையை வாங்கிட்டு உன் நகையை நான் தான் பாதுகாக்க வேண்டியிருக்குது இனிமேல் ஃபுல்லா, இதுவரைக்கும் நீ பாதுகாத்த, இனி உன் கடையில் இருக்கிற நகையை நான் தான் பாதுகாக்கணும், அதனால காசு நீ கொடுன்னா என்ன நடக்கும்? இதை போன்றுதானே இன்றைக்கு பெண்ணை எடுக்கிற பொழுது டௌரி என்ற பிரச்சனை. அன்றைக்கு அரபுலகத்தில் இருந்த அதே சூழல் இன்றைக்கு இருக்கிறது.
இந்துத்துவவாதிகள் தான் சொல்லுவாங்க, மனுசாஸ்திரம் சொல்லும் பெண் என்பவள் சீர் என்றும் சீதனம் என்றும் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கணவனுக்கு கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது இந்து சாஸ்திரம், மனு சாஸ்திரம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மகரை கொட்டு, இது ஆத்தைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரா ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ, குவியல் குவியலாக பாலம் பாலமாக தங்க பாலமாக நீ மகர் கொடுத்தாலும் அதை திரும்ப கேட்காதே. நெஞ்ச தொட்டு சொல்லணும், எத்தனை பேர் மகர் கொடுத்தோம், எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு வாங்கினோம், இதை நம்ம யோசிக்கணும். இந்த சமுதாயத்தில் பெண்ணின விடுதலையை பெருமானார் கொடுத்தார்களே, அந்த விடுதலை வாழ வேண்டுமானால் நம் சமுதாயத்திலே பெண்களை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி ஒரு 25 வருஷம் குடும்பத்தில் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோமே, 25 வருஷத்துக்கு எத்தனை மாசங்க மொத்தம்? 25 வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாசம்? 300 மாசம். 300 மாதம். 300 மாசமும் சமையல் செஞ்சு கொடுக்கறது யாரு? அந்த அம்மா தான். சமையல்காரிக்கு மாசம் ஒரு 2000 ரூபாய் கணக்கு போடுங்களேன். 300 மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நம்ம 6 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணும். வீட்டுல அயன் பண்றது செலவை யாரு? போன உடனே டிரெஸ் கழட்டி போட்டுருவோம், அதை துவைச்சி செலவை செய்யறது செலவை தொழிலாளிக்கு என்று மாதம் 500 போட்டால் கூட 300 மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் நாம கொடுக்கணும். வீட்டுல வாட்ச்மேன் யாருங்க? நான் அபுதாபிக்கு போறேன், நான் துபாய்க்கு போறேன், நான் சிங்கப்பூர் போறேன், சைனாக்கு போறேன், மலேசியாக்கு போறேன், வீட்டை பாதுகாத்துக்கோ, பிள்ளைய பாதுகாத்துக்கோ. வீட்டுக்கு வாட்ச்மேனுக்கு மாசம் 4000 ரூபாய் போடுங்களேன், ஏன் 3000 ரூபாய் போடுங்களேன். 3000 ரூபாய் போட்டா 300 மாசத்துக்கு என்ன ஆச்சு? 9 லட்சம் ரூபாய் நாம கொடுக்க வேண்டும். அதனால வந்திருக்கிற பொம்பளை எல்லாம் கணக்கு போட்டு வாங்கிறாதீங்க. நீங்கள் எல்லாம் தியாகிகள் என்று எல்லோருக்கும் தெரியும். வீட்டுல ஆயா வேலை பார்க்கறது யாரு? பெண் தானே. குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தையினை சுத்தப்படுத்துகிற வேலை சாதாரண வேலை இல்லை. மாசம் 500 போட்டா கூட 1.5 லட்சம் நாம கொடுக்கணும் இல்லையா? இதையெல்லாம் விட மேலாக ரத்தத்தையே பாலாக மாற்றி கொடுக்கிறாள். இந்த தாய்ப்பாலுக்கு ஈடாக உலகத்தில் ஏதாவது உண்டா? தாய்ப்பாலுக்கு ஈடாக உலகத்தில் ஏதாவது உண்டா? இதற்கு எத்தனை கோடி கொடுப்பது? இதையும் விட மேலாக பிரசவம், செத்து பிழைக்கிறாள். தமிழன் அழகா பேர் வச்சிருக்கிறான், பிரசவம். 9 மாசம் 1 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ, 4 கிலோ 9 மாசம் தூக்கி சுமக்கிறாளே. நம்ம 4 கிலோ தூக்க முடியுமா? 40 கிராம் கட்டி இருந்துச்சுன்னா 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ரிமூவ் பண்றான். இது என்ன கட்டியோ தெரியல, இது என்ன கட்டியோ தெரியல. கண்டிப்பா டெஸ்ட் பண்ணணும், பயாப்சி எடுத்து பார்த்தா தான் இது என்னன்னு சொல்லுவாங்க. செத்து பிழைக்கிறாள். 9 மாதம் கஷ்டப்பட்டு குழந்தையெல்லாம் பெத்த உன்னை இன்சியல் யாராண்டா வாப்பா. கஷ்டப்படுறதெல்லாம் உம்மா, பிறந்த உடனே இன்சியல் என்னப்பா இந்த பிள்ளைக்கு? உடனே வாப்பா வந்துருவாரு. அன்புக்குரியவர்களே, அவள் தன் கௌரவத்தை தன் கணவனுக்காக விட்டு கொடுக்கிறார். இதுக்கு எத்தனை கோடி கொடுக்கிறது? கணவன் சிரித்தால் சிரிக்கிறாள், கணவன் அழுதால் அழுகிறாள், கணவன் உறங்கியதற்கு பிறகு உறங்குகிறாள், கணவன் எழுவதற்கு முன்பதாக விழித்துக் கொள்கிறாள், பின் தூங்கி முன்னெழும் பேழை அவள். இதெல்லாம் விட மேல கணவன் இறப்பதற்கு முன்பதாக சுமங்கலியாக நான் இறந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள். அந்த பெண்மணி இடத்திலே போய் பணம் வாங்கலாமா? உலகத்திலேயே முதல் முறையாக பெண்ணுக்கு மகர் கொடுத்து அந்த பெண்ணின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்த விடுதலை, இதை விட சிறந்த விடுதலையை உலகத்தில் எந்த தலைவனாவது கொடுத்ததுண்டா? கொடுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த விடுதலையை ஆணாதிக்க சக்தி. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா 5 தலை நாகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு 6 தலை நாகம் படம் எடுத்து ஆடுது. 6 தலை நாகம். முதல்ல பெண் பார்க்கும் படலம்னு ஆரம்பிக்கிறான். கஜினி முகமது எல்லாம் பிச்சை எடுக்கணும். இந்த மாப்பிள்ளை ஒன்ன வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் மாலை நேரத்துல பச்சியை சாப்பிட வேண்டியது, அதை சாப்பிட வேண்டியது, இதை சாப்பிட வேண்டியது, பொண்ணு மூக்கு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. அடுத்த நாள் மாலை நேரத்தில் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தால் அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது. எல்லாம் நல்லா தான் இருக்கு, நட கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, முடிச்சு. அடுத்த நாள் இப்படியே ஒவ்வொன்னா போய் கடைசியில எல்லாம் ஒத்து வந்துடும். அவங்க அம்மா சரியில்லை, கட்டுறது அம்மாவே கட்டுற, அம்மா சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை.
ஒரு மாதிரியா பெண் பிடித்து விட்டால் அடுத்த தலை நாகம் படம் எடுத்து ஆடும். நாள் வைக்கும் பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நாள் வைக்கும் நிகழ்வு எப்படி நடந்தது? பெருமானாரின் காலத்திலே ஊர் கூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை, அகல பந்தல் இல்லை, அகல பத்திரிகைகள் இல்லை. திருமணம் நடந்தது, அழகாக நடந்தது, வாழ்ந்தார்கள், சிறந்து வாழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை யோசிக்கிறோம். பெருமானாரின் காலத்தில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா விடத்திலே போய் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா போய் நின்றார்களாம். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா இவங்க சொல்றாங்க, நான் ஃபாரிஸி நாட்டை சேர்ந்தவன், அரபுகள் எனக்கு பொண்ணு தருவாங்களா என்னன்னு தெரியல, அதனால எனக்கு பொண்ணு கிடைக்குமா? அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பக்கத்து வீட்டிலே பொண்ணு இருக்கிறதே, நான் போய் பேசி வரட்டுமா? சரி, பேசிட்டு வாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு வெளியே உலாத்திட்டு இருக்காங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா பெண் பேசுவதற்காக வீட்டுக்குள்ளே சென்றார்கள். சென்று உங்க வீட்டுல பெண் இருக்கிறது. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப திறமையான சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தோடு சல்மானை இணைத்திருக்கிறார்கள். சல்மான் மின்னா, சல்மான் எங்களோடு சேர்ந்தவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால சல்மான் ஃபாரிஸிக்கு நீங்க கொஞ்சம் பொண்ணு கொடுங்களே என்று சொல்ல, உள்ள இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா நீங்களே கல்யாணம் முடிக்காம தான் இருக்கிறீங்க, 2 சாட்சியை வச்சு அங்கனே ஒரு வழியை வச்சு வக்கீல வச்சு கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்க. பொண்ணு கேட்க போனவர் மாப்பிள்ளை ஆயிட்டார். கல்யாணம் முடிஞ்சு வெளியே கதவை திறந்து வெளியே வர்றார். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா என்ன பேசுனீங்க? நான் பேசினேன். பொண்ணு கொடுத்தாங்களா? கொடுக்காங்க. என்ன திருப்தி தானே? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. உருகூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை. ஆனால் அவ்வளவு அழகான எளிமையாக நடந்த திருமணங்கள் இன்றைக்கு நிலை. நாள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டு தகப்பனே அப்படி கேட்பாரு மெதுவா, நாள் வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? ஒரு 400 பேர் வருவோம். சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கணும், வேற எதையும் நாங்க எதிர்பார்க்கல. இந்த சமுதாயம் பாவம் சோத்தையே பார்த்ததில்ல, சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கணும். அன்னைக்கு அவன் கடங்காரன் ஆயிடுவான். 400 பேத்துக்கு அதை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடும். 3ஆவதாக திருமண நாள். நீங்க பார்க்கலாம், எல்லோருக்கும் மனக்கோலம் என்றால் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் மட்டும் பிணக்கோலத்துல நிற்பான். நல்லா நடக்கணும். எல்லா வீட்லயும் ஒரு கதை மட்டும் நடக்கும். அந்த லாட்டரி பேக் ஒண்ணு இருக்கும், அந்த பேக்கை தூக்கி ஒரு ஆள் கக்கத்துல வச்சுட்டு நின்னான்னா அவன் தான் பொண்ணை பெற்ற தகப்பான். எல்லோரும் சந்தோஷமாக வருவார்கள். அவர் மட்டும் அப்படி நின்று, ஹஜ்ரத் துஆ செய்யுங்க ஹஜ்ரத், எல்லாம் நல்லபடியா முடியணும், நல்லபடியா முடியணும், துஆ செய்யுங்க ஹஜ்ரத், துஆ செய்யுங்க ஹஜ்ரத். பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும். அரபு மண்ணிலே பார்த்திருக்கலாம் நீங்கள், எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம சமுதாயம், அன்புக்குரியவர்களை யோசிக்க வைக்கணும். இது ஒரு மாதிரியா முடிஞ்சுன்னு சொன்னா, கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்தது ஒண்ணு வந்துடும், தலைப்பிரசவம். உலகத்துல எங்கேயுமே இல்ல. தாய் வீட்டிலே சுகம் கிடைக்கும் என்பதற்காக தலைப்பிரசவத்தை தாய் வீட்டுல வைக்கிறாங்க. தாய் வீட்டுல முழுமையான அன்பு கிடைக்கும் என்பதற்காக. அங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தை நகை தனியா, அதுக்கு குழந்தையினுடைய எல்லா செலவுகளையும் அத்தனையும் பெண் வீட்டை சார்ந்தவர்கள் பார்க்குதல் என்ற தலைப்பிரசவ செலவு. கடை வாங்கினது கல்யாணத்துக்கு கடனே முடிஞ்சிருக்காது, அடுத்து தலைப்பிரசவம் வந்துடும். 5வது ஒரு நாகம் படம் எடுத்தாகும், அதுதான் தலை பெருநாள். புதுசு புதுசா வச்சிருக்கிறான் நம்ம தலை பெருநாள். இவன் எப்பயுமே குமார் ஷர்ட் குமார் பேண்ட் தான் போடுவான். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது மட்டும் உடனே மச்சான் நீங்க என்ன, நான் எப்பயுமே ரேமன்ஸ் தான், நம்ம சாதாரணம் போடுறது இல்ல, போடுறது ஃபுல்லா ஆக கழிசடை, எங்கடா சேல் போடுறான்னு பார்த்து பார்த்து வாங்குவான். ஆனா இங்க பார்த்தாக்கா அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். போய் ஒரு தடவை மாமியா கேட்கணும், அதுக்கப்புறம் மாமனார் கூப்பிடணும், அதுக்கப்புறம் மச்சனை போய் மச்சான் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா மதியானம் எங்க வீட்டுல சாப்பிடணும். இவர் சொல்லுவார், தலைக்கு மேல வேலை இருக்கு, வர்றேன். தலைக்கு மேல என்ன வேலை? மொட்டை அடிக்கிறதா? ஏற்கனவே அடிச்சாச்சுடா, இனி மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு போயிடுறேன். என்ன வேலை தலைக்கு மேல? இதெல்லாம் முடிந்து அதற்கு பிறகு வரதட்சணை என்ற ஒரு பெரும் பிரச்சனை. இத்தனை லட்சங்கள், இத்தனை பணங்களாக எனக்கு வேண்டும் என்று பெண்ணை நசுக்கும் அவலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுக்கு கொடுத்த பெரும் விடுதலை இந்த விடுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை உலகத்துல வேற யாராவது கொடுக்க முடியுமா? கொடுத்திருக்கிறார்களா? இந்திய அரசாங்கம் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாத்தான் கொடுக்கணுங்குது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆணுக்கு 2 பங்கு சொத்து கொடுக்க வேண்டும். இது என்ன அநீதமாக இருக்கிறது என்று அழகாக ஒருவர் கேள்வி எழுப்பினார். இது என்ன அநீதமாக இருக்கிறது? கேள்வி எழுப்பினவர் வேற யாரும் இல்ல, ஜவஹர்லால் நேரு எழுப்பினார்கள். அலிமியான்ட்ட போய் கேட்டாங்களாம், இது என்ன அநீதம்? ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. அலிமியான் பதில் சொன்னாரே அன்றைக்கு. அலிமியான் எப்படிப்பட்டவர் என்பது அடுத்த விஷயம்.
ஆனால் அவர் சொன்ன பதில் பொருத்தமான பதில். எங்கள் சமுதாயத்திலே பெண் என்பவள் இருக்கிறாளே ஒரு ஆணை நம்பியே வாழ்பவள். சிறுவனாக இருக்கிற பொழுது பெற்றோர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள், கணவனாக இருக்கிற பொழுது கணவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அதற்கு பிறகு பிள்ளைகள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இப்படி இந்த பெண் இருக்கிறாளே ஆணின் பொறுப்பில் இருப்பவள். அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்தாலே அவளுக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் ஆண் அப்படி அல்ல. அவனுக்கு செலவழிக்க வேண்டும், அவன் குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், பெற்றோருக்கு செலவழிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டும், சமுதாயத்திற்கு செலவழிக்க வேண்டும். 2 மடங்கு கொடுத்தாலே ஆணுக்கு போதாது. ஆனால் பெண்ணுக்கு ஒரு பங்கு இருந்தாலே அது தேவையற்ற மிச்சமாக இருக்கும். மார்க்கம் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறது என்று அலிமியான் சொன்ன வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த சொத்துரிமையை பெண்களே சொத்து, அவர்களுக்கு எதற்கு சொத்து என்ற நிலையில் மார்க்கம் தான் சொத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்தது. தொண்டு தொட்டு 2000-3000 வருஷமா இருந்த பழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் இறந்து விட்டால் கணவன் இறந்து விட்டால் இன்னொரு கணவனை தேர்வு செய்து கொள்ளலாம், மனைவி இறந்து விட்டால் இன்னொரு மனைவியை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற பழக்கத்தை முதலில் அகிலத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள், பெண் விடுதலையை வாங்கி கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி உடன்கட்டை ஏறது எந்த வகையில் நியாயம்? அதே மாதிரி மனுசாஸ்திரம் சொல்லுது பெண்ணை நம்பாதே, பெண்ணை நம்பாதே. அதுக்கு ஒரு வரலாறும் போடுறான் மனுசாஸ்திரத்துல இருக்கிற வரலாறு. ஹஸ்ரு என்று ஒரு மன்னன் இருந்தான். ஹஸ்ரு என்று மன்னன், அவனுக்கு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பாலைவன பகுதியில் மீன் கிடைக்கல, மீன் சாப்பிடணும் ராஜஸ்தான் மன்னன் ஹஸ்ரு மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். மீன் கிடைக்கல. ஒரு மீனவன் மீனை விற்று கொண்டு வருகிறான். இந்த மீன் எவ்வளவுடான்னு கேட்டான். நீங்க கொடுங்க அரசேன்னு சொல்ல ஒரு மீனை வாங்கி கொண்டு 4000 பொற்காசுகளை கொடுக்கிறார். 4000 பொற்காசு. அரசன் கொடுத்த உடனே மீனவனுக்கு பயங்கர சந்தோஷம். 4000, ஒரு மீனுக்கு 4000 பொற்காசுன்னா. பக்கத்துல பீவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அரசனை கூப்பிட்டு, கூமுட்டு அரசனா இருக்கிறியே, ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பான? அரசன் சொல்லுவான், நான் கொடுத்து விட்டேன், வேறு வழி இல்லை, மீன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. இல்லை, வாங்குவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. மனைவி சொல்லி கொடுக்குறா. என்ன வழி? அந்த மீன்காரனை கூப்பிட்டு, இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளு. ஆணுன்னு சொன்னா பெண்ணு தான் வேணும், பெண்ணுன்னு சொன்னா ஆணு தான் வேணும்னு சொல்லி காசை வாங்கிடலாம். மீனவனை அரசன் அழைக்கிறார். அழைத்துதே, இது ஆண் மீனா பெண் மீனா? உஷாரான மீனவன் பக்கத்துல பீவி இருக்கிறத பார்த்துட்டா. அதனால வந்த உடனே சொன்ன, அரசே இது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அடிமீன் அரசே. அத சொன்ன பதில கேட்டு புறா இன்னொரு 4000, 8000 பொற்காட்சிகள். அப்படி ஜுப்பாவுல தன்னுடைய சட்டையில 8000 பொற்காட்சிகள் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு காசு கீழே விழுது. கஷ்டப்பட்டு அதை எடுத்து முத்தமிட்டு மீண்டும் உள்ளே வைத்துக் கொண்டான். இதை பார்த்த மனைவி, பிச்சைக்கார பையன், 8000 பொற்காட்சியில 1 கீழே விழுந்தா என்ன? 8000 காட்சியில 1 விழுந்தா என்ன? இப்படி உங்களை கேவலப்படுத்தி விட்டான், சொல்லி காசை வாங்க. அரசன் கூப்பிட்டான், வாடா, 8000த்துல 1 கீழே விழுந்தா என்ன? ஏன்டா இப்படி செய்யற? அரசை கோபித்துக் கொள்ள வேண்டாம். காசுல ஒரு பக்கம் உங்க போட்டோ இருக்கு, மறுபக்கம் உங்க பேர் இருக்கு. 8000 பொற்காசு கொடுத்த நீங்கள் கீழே கிடந்து வருபவர் போபவர் எல்லாம் உங்கள் முகத்திலே மிதிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நான் இதயமுள்ளவன் அரசே. அப்ப பக்கத்துல இருக்கிற அம்மாவுக்கு இதயமே இல்லைன்ட்டான். நான் இதயம் உள்ளவன் அரசே, அதனால் எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டேன் அரசே. புறா இன்னொரு 4000. அதுக்கப்புறம் தான் எழுதுனா, பெண்ணின் பேச்சை நம்பாதேன். இது மனுசாஸ்திரம், வேத நூலாகிவிட்டது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, பெண்ணை நம்பு, அவளிடத்திலே ஆலோசனை கேள். ஹுதைபியா ஒப்பந்தம் உம்மு சலமாவின் ஆலோசனையில் அழகாக நடைபெற்றது. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஆலோசனை கேட்டார்கள். பெண்ணை நம்பு. பெண்ணுக்கு கொடுக்கிற முழு சுதந்திரத்தையும் முழு விடுதலையும் இந்த மார்க்கம் கொடுத்தது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கருத்து சுதந்திரம், அண்ணல் பெருமானார் வருவதற்கு முன்பதாக கருத்து சுதந்திரத்திற்கான வாடை கூட சமுதாயத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, ஆனால் பெருமானார் கொடுத்தார்கள். இதையெல்லாம் விட மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதித்த நேரத்திலே நிறவெறி, மொழிவெறி, இனவெறி, இந்த மூன்றும் தலை தூக்கி இருந்த காலத்தில் பெருமானார் பாலைவன மண்ணிலே உதயமாகிறார்கள். இந்த மூன்றில் இருந்தும் சமுதாயத்திற்கு விடுதலை கொடுத்தார்கள். ஆனால் இன்னமும் அந்த வெறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறம் வரலாறுகளை பார்க்கலாம். 3 சஹாபாக்கள் ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா, இவர் ஹபஷி, சல்மான் பாரிசி, சுஹைப் ரூமி. ரோம் நாட்டு சுஹைபும்
பார்சி நாட்டு சல்மானும் அபிசீனிய நாட்டை சார்ந்த பிலாலும் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூ சுஃபியான் இடையிலே செல்கிறார். இஸ்லாத்துக்கு வல்ல இடையிலே செல்லுகிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் என் கையாலே இந்த அபூ சுஃபியானின் தலையை எடுப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்ததே கோபம். என்ன பிலால், உன் கையால் எங்கள் சமுதாய தலைவன் அபூ சுஃபியானின் தலையை எடுப்பாயா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பேசி விடுகிறார். இதை கேட்ட உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா நேரா போய், நாயகமே நாயகமே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்னை இப்படி பேசி விட்டார்கள் நாயகமே, இப்படி பேசி விட்டார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தன் உற்ற தோழர், தன்னுடைய சொர்க்கத்து தோழர், குகை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிலால் மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் நரகம் செல்லுவீர்கள் என்றார்கள். பிலால் ரலி மன்னிக்கவில்லை என்றால் பெருமானார் நிறத்தை பார்க்கவில்லை. மக்காவின் வெற்றி, மக்காவின் வெற்றி, 18,000 சஹாபாக்கள் புடைசூழல் இருக்கிறார்கள். பெருமானார் காபத்துல்லாவுக்கு 8 வருடத்திற்கு பின்னால் காபாவுக்குள்ளே நுழைய போகிறார்கள். யாரை அழைப்பார்கள், யாரை அழைப்பார்கள்? பெரும் பெரும் சஹாபாக்கள் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தன்னை நினைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, பெரும் பெரும் சஹாபாக்கள் தன்னைத்தான் அழைப்பார்கள் என்று இருக்கிற பொழுது பெருமானார் ஐன பிலால், எங்கே அந்த பிலால் என்றார்கள். நிறவெறியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியோடு அகற்றினார்கள். இனபேதம், இனபேதம், சினான் திஹதாத், நம்ம புகாரில பதிவான வரலாறு. சினான் ரலியல்லாஹு தஆலா அன்சாரி, திஹதாத் ரலியல்லாஹு தஆலா முஹாஜிர். பனு முஸ்தலிக் போர்க்களத்திலிருந்து வரும்போது தண்ணி சண்டை வந்துருச்சு. பொதுவாகவே தண்ணி எங்கெல்லாம் இருக்கும் அங்க ஒரு சண்டை இருக்கும். காவிரியில இருந்து நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். தண்ணி சண்டை, இவர் முன்னாடி போய் பிடிக்க, அவர் முன்னாடி போய் பிடிக்க, 2 பேருக்கு மத்திய சண்டை வந்துருச்சு. தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக இப்பொழுது மாற்றப்படுகிறது. இந்த சினான் ரலியல்லாஹு தஆலா அன்சாரிகளே வாருங்கள், என்னை இவர் அடிச்சிட்டார். திஹதாத் ரலியல்லாஹு தஆலா முஹாஜிர்களே வாருங்கள், என்னை இவர் அடிச்சிட்டார். தனி மனித சண்டை கோத்ராவில் நடந்த மாதிரி தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிற பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிற பொழுது நேரா உள்ள வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்தும் ஃபி அய்யாமில் ஜாஹிலிய்யா, நீங்கள் இன்னமும் மடமை காலத்தில் தான் இருக்கிறீர்களா? நான் செய்த முயற்சிகள் அத்தனையும் வீணாகி விட்டதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க ஒரு 5 நிமிடம் பேசினார்கள். அதற்கு பிறகு வரலாற்றிலே அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சண்டையிட்டதாக ஒரு சரித்திரத்தையும் பார்க்க முடியாது. வெறியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியோடு நீக்கினார்கள். நிறபேதம் போனது, இனபேதம் போனது, மொழி பேதம். நிறைய வரலாறுகள் சான்று உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். 2 வாலிபர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அதை கேட்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வே உபய் இப்னு கஅபின் பெயரை சொல்லி ஓதச் சொன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து, உபய் நீங்கள் ஓதுங்கள். நாயகமே, குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்கிற பொழுது நான் எப்படி ஓதுவது நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபய், அல்லாஹ் உங்களின் பெயரை சொன்னான், அல்லாஹ் என் பெயரை சொல்லிட்டானா? நாம் அல்லாஹ் 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 என்று சொல்வது, நாம் சொல்வது ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் நம்மின் பெயரை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் என் பெயரை சொல்லிட்டானா நான் ஓதுகிறேன் என்று ஓதினார்களே, அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேர் குர்ஆனை மாத்தமா ஓதுற மாதிரி தெரியுது. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. நாயகமே 2 பேர்கள் அல் குர்ஆனை மாற்றமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்களையும் அழைத்தார்கள். குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். ஓதினார்கள். அஹ்சன்துமா அஹ்சன்துமா அஹ்சன்துமா. என்ன அழகாக இந்த 2 இளைஞர்களும் ஓதுகிறார்கள். இதை கேட்ட உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவினுடைய மனசுல தப்பா ஓதுறத போய் நாயகர் ரைட்டுன்னு சொல்றாங்களே என்று உள்ளத்திற்குள் ஊசலாட்டம் நடக்கிறது. பெருமானார் நெஞ்சிலே ஒரு அடி அடித்தார்கள். அல்லாஹும்ம இத்ஹபி ஷைத்தானான், இவர் உள்ளத்தில் இருக்கிற ஷைத்தானை யா அல்லாஹ் நீ நீக்கு. குர்ஆன் 7 விதத்தில் இறக்கப்பட்டது, நீ ஒன்றை தெரிந்து கொண்டு அடுத்தது தவறு என்று சொல்கிறாயா? உபய், உன் உள்ளத்தில் இருக்கிற ஷைத்தானியத்தை ரப்பே உபையின் உள்ளத்தில் இருந்து நீக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கினார்கள். வரலாறு பேசும், மீண்டும் வரலாறு பேசுகிறது. அதற்கு பிறகு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா 60 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஒருவரை கூட சந்தேகப்படவில்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மொழித்திறன் கொண்ட அந்த வெறியை எப்படி அழகாக பெருமானார் நீக்கினார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரெண்டு பேர் போய் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தூக்கிட்டு வந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு. இவர் தப்பா குர்ஆனை ஓதுறாரு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு வந்தவங்க அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. ஷாட்டை கையில எடுத்துக்கிட்டாங்க. யாரை பார்த்து சொல்றோம் தப்பா ஓதுறாரு. ஒரு நாள் இரவு நேரத்திலே நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு அருகிலே சென்றோம். இவர் சத்தமா குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே இவர் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு மறுநாள் காலையில அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு முதல்ல நான் தான் சொல்லணும்னு வேகமா போனேன். வீட்டு பக்கத்துல போகும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள இருந்து சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. இந்த செய்தியில் கூட நான் முந்திக் கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. யாரை பார்த்து தவறாக ஓதுகிறார் என்று சொன்னார். இந்த ஷாட்டைக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். இனவெறி, மொழி வெறி, நிறவெறி இதிலிருந்து இந்த சமுதாயத்திற்கு முதலில் விடுதலை கொடுத்தவர்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார் அது மிக இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது முழுக்க மனிதமத்திற்காக, மனித விடுதலைக்காக. இந்த மாநபி நரகத்திலிருந்தும் இந்த சமுதாயத்திற்கு விடுதலையை கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள் என்று இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஒரு நாள் நாம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அருள்வானாக. தினமும் ஒரு சின்ன மசாலா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு 12 நாள் 12 விஷயத்தை எடுத்துட்டு போய்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு கிராமவாசி வந்தார். நாயகமே, நான் 5 நேரம் கரெக்டா தொழுதுறேன், 5 நேரம் கரெக்டா தொழுதுருவேன். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சுன்னத் தொழுதுறேன், லுஹா தொழுதுறேன், அவாபில் தொழுதுறேன், தஹஜ்ஜுத் தொழுதுறேன். நீங்க தொழுதுக்காக இதெல்லாம் கரெக்ட். ஆனா எனக்குன்னு மட்டும் தனியா ஒரு தொழுக வேணும் சொல்லுங்க. அதை நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும், பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும், கவலை இருக்கக்கூடாது, சந்தோஷத்திலேயே வாழணும். அப்படி ஒரு தொழுகை எனக்கு வேணும். பெருமானார் அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறாரு பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுஹருக்கு பிறகு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லொஹருக்கு பிறகு 4 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். 2 சலாத்தை கொண்டு அதுல முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். 10 முறை இன்னா அன்சல்னாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு குல் ஹுவல்லா. சூரத்துல் ஃபாத்திஹா 10 முறை இன்னா அன்சல்னா, ஒரு குல் ஹுவல்லா. 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். குல் ஹுவல்லாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். சலாம் கொடுத்துருங்க. 3வது அடுத்த 2 ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 10 முறை வல் ஆதியாத் லப்ஹன் ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு குல் ஹுவல்லா, ஒரு குல் அஊது பிரப்பில் ஃபலக். 2வது ரக்காத்துல ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். குல் ஹுவல்லா ஒரு முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு முறை. இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டுவான். அந்த கிராமவாசி சொல்றாரு, அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா என்னை வாடிக்கையாளர்கள் ஈ மொய்த்ததை போட்டு மொய்ப்பார்கள். எல்லா கடையும் பூட்டி வச்சிருப்பான், ஆனா எனக்கு மட்டும் ரிஸ்க் அல்லாஹ் கொட்டுனா. இப்படி ஒரு தொழுகையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நாளையிலிருந்து, நாளைக்கு வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ், நாளையிலிருந்து இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.